வீட்டுக்காரிக்கு ஒரு கஷ்டம்னோனே அதான் வீட்டுக்காரர் இறங்கிட்டாரு வேலையில். என் சீமாப்பா பாருங்கத்தே, சீமாப்பா துணி துவச்சிக்கிட்டு இருக்காரு. எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப உடம்பு முடியல. அதனால் ரெஸ்ட் எடுத்து பொண்டாட்டின்ட்டு துவச்சிக்கிட்டு இருக்காருத்தே. இப்படித்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருக்கணும். நான் எதுக்கு என் சீமாப்பா சொல்கிறத பூரா கேட்குறேன் தெரியுதா? இப்படி நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்கிடுவார். எனக்கு உடம்பு முடியலன்னா அப்படி பார்ப்பார். இது ஆம்பளை பார்க்குற வேலை, இது பொம்பளை பார்க்குற வேலை, இது நீ தான் ஒருத்தவங்க ஒரு வீட்டில் என்னென்று இது கிடந்தாலும் நீ தான் எனக்கு டீ வச்சு கொடுக்கணும், நீ தான் எனக்கு எல்லாம் பார்க்கணும் போக. என் சீமாப்பா அப்படி சொல்ல மாட்டார். அதுக்காகத்தான் நான் நல்லா இருக்கிறப்ப அவர் என்ன வேலை சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிடுவேன், என்ன செய்ய சொல்கிறாரோ அதை சொல்லி செஞ்சுக்கிடுவேன். இதை பண்ணாதாண்டா பண்ண மாட்டேன். தெரியுதா ஏன் அப்படி நடந்துக்கிறேன்ட்டு? சும்மாலாம் அப்படி நடந்துக்கிற முடியாதா? உட்கார முடியல பண்ணாலும் அதான் சொல்லல சார்மா. ஏப்பா அப்படியே அண்டாவோட தூக்கிட்டு வரோம் தானே. அங்கே போய் உங்களை யாரும் ஊற வைக்க சொன்னது? வாஷிங் மிஷின் வாங்கிருங்கப்பா. வாஷிங் மிஷின் அழுக்கு போகாது. ஏன் நல்லது. ஏப்பா அதில் ஏறாத, அது ரொம்ப பழக இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ நடக்குன்னு அதில் தான் நடக்கிற. நல்லதுக்கு பாரு பிரிண்டா போச்சுலப்பா. உடம்பு கொஞ்சம் முடியலைங்க. உடம்பு என்னண்டே தெரியல, குறுக்கு வலிக்குது, கை வலிக்குது, இப்படி பல வாரத்தில் சொல்லக்கூடாதான்ப்பா. சரிங்கங்க, நல்லா இருக்கேங்க. உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு புருஷன். என் சீமாப்பா என் நைட்டி துவைக்கிறாரு. பார்த்தீங்களா? எனக்கு கஷ்டமாக இருக்குது சத்தியமாக. என் மேலே சத்தியமாக எனக்கு கஷ்டமாக இருக்குது. என் புருஷன் சோப் போடுறது கொடுங்க. ஒருத்தர் அந்த கவுருவை குறைச்சல நினைப்பா சீமாப்பா. எங்கள் அப்பாலாம் அப்படி சொல்லுவே செய்வார். எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மாட்டா கௌரவத்துக்காக வாழக்கூடாது. நம்ம தேவைக்கு தான் நம்ம வாழ்ந்துக்கிறோம். கௌரவமா வந்து சோறு போடும் சொல்லுங்க. ஆமா, கௌரவமா வந்து சோறு போடும். உழைச்சாதான். வெளிநாட்டுலலாம் போய் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? வெளிநாட்டில் வேலை பார்க்குறவெல்லாம் பாருங்க, துணியை துவைச்சு சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அப்படித்தான் வேலைக்கு போகிறாங்க. ஒருத்தவங்க போட்டிருக்கா. இப்போ ஒரு தம்பி சிங்கப்பூரில் வேலை பார்க்குறோம்ண்டு அவங்க சேனலில் போய் நம்ம பார்ப்பேன். அதில் பூரா எப்படி வேலைக்கு போகிறாங்க, எப்படி சமைக்கிறாங்க, எப்படி போய் மார்க்கெட். நம்ம ஊர் மாதிரியே இருக்குச்சுமாப்பா. நான் கூட பூக்கடை எடுத்து காட்டுங்க தம்பின்ட்டேன். போய் எனக்காக போய் பூவில் கடையெல்லாம் எடுத்து காட்டி போட்டுருந்தேன். ஒரு அக்கா எப்போ பார்த்தாலும் கமாண்ட் பாக்ஸில் வந்து பூக்கடையை காட்டுங்கன்றாங்க. இதேக்கா பூக்கடைண்டு நம்ம ஊரில் மாதிரியே சுற்றி வச்சுருக்காங்க. பார்த்தேன். சிங்கப்பூரும் நம்ம ஊர் மாதிரி தானே இருக்கும் பிறகு. தமிழ்நாடு மாதிரியே மக்கள் பூரமே பூ கட்டுற அந்த மாலை கட்டுற ஆளுகளை பூரம் பாருங்க பார்க்குறேன். நம்ம ஊருக்காரவங்க மாதிரி தான் இருக்காங்க. தண்ணி அள்ளி ஊற்றுனண்டு கப்பில் தண்ணி கொண்டு வாய் பேசுகிற, உட்காந்து வீடியோ எடுக்கிற, உனக்கெல்லாம் முடியலையேன்னு நினைக்க போகிறாங்க. என்னத்தேன்றது அவ்வளோ உடம்புக்குள்ளே ஒன்று ஒரு விஷயம் வெளியில் சொல்ல முடியாது. என்னத்தையோ புருஷன் பொண்டாட்டின்ட்டு ஒருத்தருக்கு கை கொடுக்க இருந்தா அதை விட பெரிய சொத்து உலகத்தில் இல்லை. தகப்பேன் சரியில்லைண்டா சகிச்சு வாழ்ந்துடலாம். தாய் சரியில்லைண்டா போகிற வீட்டில் எப்படியாவது நான் கடவுளே நல்ல மாப்பிள்ளையை கொடுத்து வாழ்ந்துடலாம். ஆனால் போகிற வீட்டில் புருஷன் சரியில்லைண்டா மட்டும் ரொம்ப கவலையாக போயிடும். அதுதான் பெரிய மனக்கவலையாக போயிடும். என்னத்தையும் நான் சொல்கிறது, அப்போ அத்தா வீட்டில் கொஞ்சம் காலம்தான் நம்ம காலம். புருஷன் வீட்டில் தான் நம்மளுக்கு முழு காலமும். அது சரியில்லாமல் போச்சுன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம். என்ன பெற்ற ஆத்தாலாம் தான் இங்கே தான் இருக்குது. அது வேலை விட்டு வந்து ரொம்ப டயர்டாக போயிடும். அதனால் நான் வேலை படுத்துருவேன்ப்பா, நீ பேச நான் துவைச்சிருப்பான்டேன். அவர் தான் கேட்க மனுஷராரு, நான் துவைப்பேன் பேசாந்து இரு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு ஊற வச்சு துவைச்சிக்கிட்டு இருக்காருத்தே. நானும் வேலை பார்த்துட்டு வந்தேன். அப்படி இப்படின்னு வல்லாங்க வழக்கு பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச வேலையில் பார்த்துருவேன். விடுவிண்டு எம்படி தூரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறோம்னு தூங்குறோன்னா அந்த அளவுக்கு வேகத்தில் இருந்து பார்ப்பேன். அப்படி ஓடிக்கிட்டு இருக்குத்தே. என் சீமாப்பாவை பிடிக்குதுண்டா லைக் பண்ணுங்க தேவை சார். கேட்காவே கொடுப்பாங்க, கேட்கக்கூடாது. சேர் தர மாட்டேங்க தே. புருஷன்டா எப்படி இருக்கணும் வீட்டில்? ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷனா சக துணையாத்தான் நினைக்கணும். ஆணு பெண்ணு புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு வேற்றுமையா நினைக்கணும்.
பொண்டாட்டி மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றதுதான் கணக்கு கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவரை பார்த்துக்கலாம் சொல்ல மாட்டாங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்றது அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்றதாம இருக்குன்னு நம்மளுக்கு தேவை. நான் அதுக்கு போட மாட்டேன். நான் துவைச்சேன்னா ஓடி அந்த அலசி போடுவேன் வருவார்த்து. வீட்டில் லீவில் இருந்தாருண்டா நான் துவைப்பேன், கூப்பிடாமே வந்து அலசி போட முடியாது. அப்படி பார்ப்போம் மாற்றி மாற்றி. என்ன நம்ம எனக்கு அவர் தானே, அவருக்கு நான் தானே, என்ன சொல்றிய? அப்படித்தான் வாழ்க்கை கொண்டு வரணும். நண்டே எல்லாத்தையும் நண்டு எடுத்து அப்பாவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. நண்டை பின்னாடி என்னன்னு தெரியலையாச்சுமாப்பா, காத்தடிக்குதுன்னு ஒத்த காத்த காடா 2 நாளா 3 நாளா வெயில் 3 நாளா காடா. நான் சொன்னதுனால தான் கோச்சுக்கிட்டு ஓடி போயிருச்சு தெரியலையே. வெயில் கொடுத்தது கம்பெனியெல்லாம் வேலை செய்ய முடியல, மயக்கமாக வருது. சிம்மாப்பா தயவு செய்து செருப்பு எடுத்து போட்டுங்க சிம்மாப்பா. எப்படி பார்த்து வேலை பார்க்குறிய? வேலை பார்க்குற மனுஷன், உழைக்கிற மனுஷன் ஒரு செருப்பு எடுத்து போட்டானா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன அதெல்லாம் சொல்லக்கூடாது? காலைல செருப்பு இல்லாமல் போய் வேலை பார்க்குறிய? சர்மா பேண்ட்ல மட்டும் காசு இல்லாம இருக்காது, எடுத்து வைக்க மாட்டாரு சர்மா. ஆமா, அவர் 20 ரூபா 40 ரூபா. ஏன் சர்மா அந்த இதுல வாங்கி சாப்பிடியானா கூட சாப்பிட மாட்டாரு, ஒரு காசு செலவழிக்க மாட்டாருங்க. என் மையன் இப்ப உள்ள பயலுக எடுத்துக்கிட்டு போய் செலவழிச்சிட்டு வந்துடுறாங்க. என் மையன் ஒத்த காசு செலவழிக்க மாட்டாரு. என் மையன் எங்க அம்மா கண்ணம்மா மாதிரி அப்படியே பக்குவமா வச்சுக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா கண்ணம்மா அப்படிதான் காசு சேர்க்கறதுல முக்கியமா இருக்கு. எப்ப துவைச்சாலும் அவர் சோப்புல காசு இருக்கும். நம்ம கொடுத்து விட்ற காசை செலவழிக்காமல் அப்படியே கொண்டு வருவார். நம்ம என்னமோ வாங்கிக்கப்போ ஏதாச்சும் ஒரு ஜூஸு, ஒரு எண்ணத்தையோ, ஒரு சைக்கிள் ரிப்பேராக போயிடுது, ஒரு காற்றடிக்க, ஒரு என்னமா பசிச்சுன்னா வாங்கி சாப்பிட, ஒரு டியூஷன் படிக்கிற பசிச்சுன்னா வாங்கி சாப்பிட, எதுக்கும் கொண்டு வாயாண்டு கையில் 50 ரூபா கொடுத்து விடுவேன். அந்த காசு பூரா அப்படியே இருக்கும். இப்போ போகிறேன்ல, உனக்கு தெரியாதா? நீ கண்டா தானே, நீ உடனே அப்படி தான் டியூஷனில் சேர்த்து விடணும். 6 மணிக்கு நண்டு அப்படி படிக்கேன். வந்த உடனே ஹோம்ஒர்க் எழுதிடும். இந்த வீட்டிலே ரொம்ப ஒஸ்ட் ஆஃப் த ஒஸ்ட்னா பூச்சுதே. ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எழுதாதுங்க, ஒன்றுமே எழுதாது ஹோம்ஒர்க்கே. ஆத்தா ரொம்ப வலிக்குது சிம்மா. எப்படி அந்த ப்ரெஸ் வாங்கிட்டு வரணும். ஆனால் ப்ரெஸ்ஸு போட்டால் சீக்கிரமாக இதாகிடும், துணி இது கிழிஞ்சிருது. ப்ரெஸ்ஸு போட்டு பரட்டுண்டு அதான் தூக்கி பல்லுப்புறம் போச்சு. வெயிலே கிடந்து வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கணும். வெயிலே போட்டா இதை எடுத்துக்கிட்டுதா நண்டுலாம் அதை எடுத்துக்கிட்டு கார் ஓட்டுது. என் மானுக்குட்டி, என் மயிலுக்குட்டி, என் மயிலுக்குட்டி, என் மானுக்குட்டி. மானுன்ற பேர் மறந்தும் நண்டா போச்சு போ. எல்லாரும் உன்னை நண்டு நல்லா இருக்கா, நண்டு நல்லா இருக்கா, எங்கே போய் அங்கே இது அது என்னது, என்ன ஒரு அது என்ன மாவுலப்பா, அழகர் கோயில் நண்டு அப்படின்றாங்க. ரக்கா வடி வந்து எங்களெல்லாம் விட்டுட்டாங்க. நண்டை வடி வந்து எங்கே நாங்கள் இப்போ போக முடியாது, இப்போ போக முடியாது. நெக்ஸ்ட் வீக் சரி சிம்மா, இப்போ இந்த வேலையை பார்க்கணும். நான் போய் சமைக்கிறதே, சோறு சமைக்கிறேன். கடைஞ்சி கொஞ்சம் நகரே அன்னைக்கே புரிச்சு கொஞ்சம் இது பண்ணுறேன், கொஞ்சம் கடைஞ்சி பார்த்து சரி வாங்கிட்டே நம்ம போய் சமையல் வேலையை பார்ப்போம். அவர் சிம்மா பண்ணிக்கு துணி துவைச்சிட்டாரு, எனக்கு வேலையை ஸ்லோ பண்ணிட்டாரு. பார்த்துட்டு ஆம்பளையால் துணி துவைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, நல்லபடியா கமாண்டு நல்ல அது வேற பயமாக கிடக்கு, என்னத்தையான்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்குறவரும் பொம்பளை தாய்மாருக்கு தான் பார்க்குதுங்க, இருந்தாலும் சங்கட்டமாக இருக்கும். என்னமோ சொல்லிடாதே, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம்த்தே. ஆத்தே புருஷனும் முன்னாடி ஒற்றுமையாக இருக்கணும். அதே வாங்க என்ன சமைப்போம். எங்கடா அம்மாச்சி மாடிக்கு ஓடிச்சா? மாடிக்கு ஓடிச்சிட்டு ஆத்தாவை பாருங்க, ஆத்துவான காட்டில் வந்து உருண்டுட்டு கிடக்கு. ஏமா இந்த லாஸ்ட்டில் வந்து தூங்கி கிடக்க, ஏன் அம்புட்டு இடம் கிடக்கல? என்னமோ அப்படி காற்றே ஒன்றும் இல்லை, ஒரு காற்று அடிக்கல. அடிக்குதுல்ல இது இல்லை லைட்டு, நான் இப்போ இது லைட் அடிக்குதுல்ல, அந்த தெரியுது. லைட்டை ஏன் போடாமல் வந்து கொடுத்துருக்க? போட்டச்சிமா கரண்ட் புல் ஏறுதாங்க. முதல்ல கம்மியாக தான் கரண்ட் புல் ஓடிச்சு, 150 ரூபா 200 ரூபாய்க்கு கரண்ட் புல் ஓடிச்சு. இப்போ 400 ரூபாய்க்கு ஓடுதுங்க, என்னென்னு தெரியல. இல்லை பள்ளிக்கூடத்து லீவில் வீட்டில் இருக்குமா என்னென்னு தெரியல.
இப்போ 400 ஓடுது. 150 மேலே ஓடுனதே இல்லை. வீட்டுக்கு வந்து இப்போ என்ன 6-7 மாதம் இருக்குமாம்மா? இந்த அடுத்தது வரப்போகுது. இது விநாயகர் சதுர்த்திக்கு 2-3 நாளைக்கு முன்னே வந்தோம். குடி 1 வருஷம் ஆகப்போகுது. ஒரு தடவை கூட 150 மேலே கட்டினதில்லை. இப்போ 450 வந்துச்சு இந்த மாதம் மட்டும். வாமா அங்கிட்டு வாமா, காற்று பிளேசாக வருது. தப்புதே என்ன பெற்ற அத்தை படுத்து கிடக்கு. என் ஜீமா துணி துவைக்கிறாரு. நான் இந்த சமையல் வேலையை பார்க்குறேன். சரி நீ இங்கே படு, நான் போகிறேன். சீமா இது துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் காய போடணும். அப்புறம் இது சமைச்சு வச்சுட்டேன்டா, வேலை முடிச்சு. ஏமா ஒரு அண்டா பாவம் நிரப்பி துவைச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன துணி நினச்சி பாவம் துவைக்குதுன்ற பொடி ஏதோ ஊற வச்சு தான் துவைக்கிறாரு.